அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த டிஎன்ஜிஎஃப்யூவில் ஸ்பாட் அட்மிஷன் 2 அப்புறம் இந்த இன்டர்னல் ரியல் கவுன்சிலிங்க்கு 2 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிட்டு அது மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன், அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட், அது பார் கான்வெகேஷன் ஒன்று தனி, அப்புறம் பிஜி பிஹெச்டி அட்மிஷன் மெனு இருக்குது, யூஜி அட்மிஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் யூஜி அட்மிஷன் 25-26 6th ரவுண்டு இன்பர்சன் கவுன்சிலிங்கும் ஆர் சப்ளிமெண்ட்ரி அதுக்கு பேர். அப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் 2 2 கேட்டகரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது எனக்கு. மேபி நீங்கள் உங்கள் மொபைல்லாம் பாஸ் ஆகலாம் பாருங்கள். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு வந்துருக்கு. இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷன் 2க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம்னா, நியூ யூஸர் ரெஜிஸ்டர் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கீழே அப்படியே கொடுத்துட்ருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்னா ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கிறவங்க. இப்போ புதுசாக பண்ணுறதா இருந்தாலும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அப்ளை பண்ணிருக்க மாட்டிங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த கீழே வெயிட் பண்ணி ஓப்பன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பாட் அட்மிஷன் 2க்கு யாரெல்லாம் கலந்துக்கலாம், எப்போ கலந்துக்கிறது. அதாவது 30ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகலை, டைம் எடுத்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 30ஆம் தேதி இன்பர்சன் கவுன்சிலிங்கும் இருக்குது, ப்ளஸ் ஸ்பாட் அட்மிஷனும் ஷெட்யூல் பண்ணியிருக்கு. எந்தெந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிற முழு விளக்கம் அதில் கொடுத்துருக்கு. ஸோ நானும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லலான் இருக்கேன். எனக்கு சரியாக ஓப்பன் ஆகாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உள்ள இருக்கிறது. தேங்க்யூ.